إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அம்மா பாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக வசியத் செய்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உரையில் பாவங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் நம்பி இருக்கின்றோம், மறுமை வாழ்வை நம்பி இருக்கின்றோம். எனவே மறுமையில் நாம் உலகத்தில் எந்த செயல்களை செய்கின்றோமோ அது நன்மையான செயலாக இருந்தாலும் சரி அல்லது தீமையான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் கண்காணிக்கப்பட்டு பதியப்பட்டு நாளை மறுமையில் அதற்குரிய கூலி வழங்கப்படும். நன்மையாக இருந்தால், நல்ல செயல்பாடுகள் மிகைத்திருந்தால், நன்மையான செயல்கள் செய்திருந்தால் அதற்குரிய கூலி சுவனமாகவும், தீமையான செயல்பாடுகளால் மிகைத்திருந்தால் அதற்கான கூலி நரகமாகவும் நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும். எனவேதான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற இந்த மனிதர்களுக்கு, அவனுடைய அடியார்களுக்கு சில வரையறைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நன்மை செய்தால் அதற்குரிய கூலி சுவனமாகவும், பாவம் செய்தால் அதற்குரிய கூலி நரகமாகவும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான்.
அந்த நன்மையையோ அல்லது தீமையையோ இந்த உலக வாழ்க்கையில் தான் மனிதன் சம்பாதிக்கின்றான். உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஒரு சிறைச்சாலை போன்று மூமின்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அதற்கான காரணம் என்ன? உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போன்று, அத்துன்யா சிஜுனுல் முஃமின், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு சிறை போன்றதாகும். சிறை வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். சிறை வாழ்க்கை என்று ஏன் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்குத்தான் இதை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலையாக வைத்திருக்கிறான். அப்படி நிரந்தரமாக இருந்தால் அல்லாஹ் அந்த கட்டுப்பாடுகளை வைத்திருக்க மாட்டான். சகோதரர்களே, சிறைச்சாலை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அழகான, இஸ்லாம் அழகான ஒரு உதாரணத்தை இந்த உலக வாழ்க்கைக்கு சொல்லி இருக்கிறது. அத்துன்யா சிஜுனுல் முஃமின், முஸ்லிம்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்று சொல்வதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? சிறைச்சாலை என்பது ஒரு கட்டுப்பாட்டு வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதிலே சிறைச்சாலையிலே நேரத்துக்கு தூங்க வேண்டும், சிறைச்சாலையிலே நேரத்துக்கு எழும்ப வேண்டும், நேரத்துக்கு தூங்காவிட்டால் தண்டனை கிடைக்கும், நேரத்துக்கு எழும்பாவிட்டால் அதற்கும் தண்டனை கிடைக்கும். ஆடை கட்டுப்பாடு இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, குளிக்கிறதுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது, உண்பதற்கு கட்டுப்பாடு இருக்கிறது, நேரம் இருக்கிறது, குடிப்பதற்கு கட்டுப்பாடு இருக்கிறது. இப்படி இன்னொரு பல வகையான கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது. நினைத்ததையெல்லாம் நாம் அந்த சிறைச்சாலையில் அனுபவிக்க முடியாது. சிறைச்சாலையிலே நாம் அந்த இன்னல்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னல்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, உலகத்தை பார்க்க முடியாது, ஒரு அறைக்குள்ளே மூடி வைக்கப்படும். இப்படி பல வகையான இன்னல்கள் இருக்கிறது. அதை ஒரு மனிதனால் பொறுமை இருந்தால் மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அந்த கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக அவன் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ சிறைச்சாலை என்பது அதிலே உள்ள சகல விதமான கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். விரும்பினாலும் கட்டுப்பட வேண்டும், விரும்பாவிட்டாலும் கட்டுப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப சுருக்கம் என்ன தெரியுமா? அத்துன்யா சிஜுனுல் மூமின் என்று இஸ்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் சுருக்கம் என்ன தெரியுமா? சிறைச்சாலையை போன்று கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. நாம் மனோ இச்சைப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ முடியாது என்கிறதை ஒவ்வொரு மூமின்களும் ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை சிஜின், ஒரு சிறைச்சாலை போன்று என்றால் உலக வாழ்க்கையிலே நாம் நினைத்தபடி மனோ இச்சைப்படி வாழ்ந்துவிட முடியாது. அப்படி நம்ம நினைச்ச மாதிரி மனோ இச்சைப்படி வாழ்ந்தால், கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்தால் இழிவு ஏற்படும், தண்டனை கிடைக்கும், கடுமையான தண்டனை கிடைக்கும். சகோதரர்களே, அதனால்தான் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. முஸ்லிம்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், சிறைச்சாலையில் என்ன எப்படியெல்லாம் இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அதே போன்று முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய ஒரு மூமின் இந்த இஸ்லாத்தில் உட்பட்டு நடப்பதினால், இஸ்லாமிய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து நடப்பதினால் வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், கட்டுப்பாடுகள் அனைத்தையும் சகித்து கொண்டு அவன் அந்த கடந்து செல்வானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால்தான் இந்த உலகம் என்பது அது ஒரு இன்னலுக்குரிய, ஒரு துன்பத்துக்குரிய கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. ஆகவே நீங்கள் அடியார்களை, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடியார்களே
அதனால இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த வரையறையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள். அப்படி நீங்கள் கடந்து சென்றால் நிச்சயமாக சுவனத்தை அடையலாம். அதனால்தான் கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறான். நன்மை செய்தால் மாத்திரம்தான் சுவனத்துக்கு செல்ல முடியும், வெற்றி பெற முடியும். மாறாக பாவம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நபி அவர்களுடைய செய்தி எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது என்கிறதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால கட்டுப்பாட்டோடு இஸ்லாம் என்னென்ன வரையறையை இதை செய்யக்கூடாது, இதை நீ செய்ய வேண்டும் என்று வரையறை சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகம் ஒரு சிறைச்சாலை போன்று என்ற அந்த எண்ணம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனவேதான் அதை வைத்து நாம் உலகத்தில் அதிகமான நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வரலாற்று சம்பவத்தை அல் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். எப்படி என்று சொன்னால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை கண்ட அந்த வீட்டுடைய எஜமாட்டி, அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பான வழிக்கு அழைக்கின்றாள். தப்பான வழியிலே அவர் வர மறுத்தும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர மறுத்தும், அவளுடைய அந்த தப்பான வழிக்கு வர மறுத்தும், அந்த தப்பான வழியில் எப்படியாவது இந்த யூசுஃபை ஈடுபடுத்த வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை எல்லாம் செய்ததாக சூரா யூசுஃபை நீங்கள் படித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த பெண்மணி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பான வழிக்கு அழைக்கின்றார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படவில்லை. அவளுடைய தொல்லை தாங்க முடியாமல் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவளுடைய தப்பான வழிக்கு அழைக்கின்ற அந்த தொல்லை தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. என் இறைவா, என்னுடைய இறைவா, இந்த பெண்கள் அழைப்பதை விட, இந்த பெண்கள் தப்பான வழிக்கு அழைக்கிறார்களே, இந்த தப்பான வழிக்கு அழைத்ததை நான் கட்டுப்பட்டு அதை செய்வதை விட அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, இந்த சிறைச்சாலை எனக்கு மிக விருப்பமானது யா அல்லாஹ், ஆகவே என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடு என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள். இங்கே நாம் படிக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் சிறைச்சாலையை விரும்புவானா என்றால் விரும்பக்கூடாது. சிறைச்சாலை வாழ்க்கையை விரும்பலாமா என்றால் விரும்பக்கூடாது. அது ஒரு வாழ்க்கை கிடையாது, அது ஒரு நரகம். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே அல்லாஹ்விடத்தில் சிறைச்சாலை தான் எனக்கு மிக சிறந்தது, இந்த பெண் அழைக்கின்ற தப்பான வழி இருக்கே, அந்த தப்பான வழிக்கு நான் போவதை விட, அதை செய்வதை விட, அது கட்டுப்படுவதை விட, அப்ப ஒரு பாவமா இல்லையா? அந்த பெண்மணி அழைத்ததுக்கு இவர் கட்டுப்பட்டு சென்று விட்டால், அந்த பாவத்தை அந்த பெண்ணோடு செய்து விட்டால் மிகப்பெரிய பாவம், குற்றம். அப்ப இந்த பாவத்தை செய்வதை விட சிறையிலே இருந்து விடலாம் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். சிறைச்சாலையும் செல்லுகின்றார்கள் என்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் தெரியுமா? அவர்களுடைய அந்த தக்குவா தான் அதற்கு காரணம். பாவங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு இறையச்சம் மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் ஒவ்வொரு செகண்டும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்ற உணர்வோடு ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். வாழ்ந்தால் மட்டும்தான் பாவமான காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் தெரியுமா?
அந்த பெண்மணியுடைய அழைப்பை ஏற்று அந்த தப்பில் அவளோடு ஈடுபட்டு விட்டால் உலகத்திலே அது 4 பேருக்கு தெரிய போகுது. உலகத்தில் அந்த தப்பை செஞ்சுட்டு வந்தா அந்த தப்பு 4 பேருக்கு தெரிஞ்சா உலகம் எல்லாம் பேருக்கு அவப்பேர் ஏற்படும். இன்னார் இப்படியாமா என்றெல்லாம் மக்கள் கதைப்பார்கள். கண்ணியமாக இருந்த கௌரவமாக இருந்த அந்த மனிதன் இழிவான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அந்த பெண்ணுடைய அழைப்பை ஏற்று தப்பான வழியில போயிருந்தால் உலகத்திலையும் பெயர் கெட்டு போய்விடும். சொல்லுவார்கள் நாத்த பெயர் ஏற்படும், பெயர் மோசமாக கதைப்பார்கள், இப்படிப்பட்ட ஆள் என்று கதைப்பார்கள். அப்ப உலகத்திலேயும் கேவலப்பட்டு அவனுடைய மரியாதை, மானம், மரியாதை, குடும்ப மானம், தன்னுடைய மானம், மனைவியுடைய மானம், பிள்ளைகளுடைய மானம் எல்லாமே உலகத்திலே காத்தோடு காத்தாக பறக்கும். உலகத்திலே அந்த தப்பை செய்ததற்காக வேண்டி அவப்பெயர் ஏற்படும். இதை பயந்தார்கள். உலகத்திலேயும் இழிவு மாத்திரமல்ல, உலகத்தில் இழிவு மாத்திரம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. உலகத்தில் மாத்திரம் சொல்றவன் சொல்லட்டும் என்று பேசாம இருந்திருந்தா பரவாயில்லை என்று ஈடுபட்டிருந்தால் அந்த தப்பான வழியிலே பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள இழிவை விட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் கேவலப்பட்டு அந்த கொடூரமான நரகத்திலே போக வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும். நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் நஷ்டவாளியாக மாறிவிடும். இந்த உலகத்திலே ஒரு சிறிய ஒரு இன்பத்துக்காக வேண்டி, ஒரு மணித்தியால, அரை மணித்தியால, 10 நிமிட ஒரு இன்பத்துக்காக வேண்டி இந்த பெண்ணுடைய அந்த தப்பான வழியில் நானும் ஈடுபட்டிருந்தால் உலகத்திலே இழிவு எப்படி போனாலும் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கேவலப்பட்டு அந்த நரகத்துடைய பாதாளத்திலே விழுந்து அங்கே நிரந்தரமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமே என்று அந்த அந்த பாவத்தை பயந்தார்கள். அப்ப இந்த பாவம் செஞ்சு உலகத்திலே இழிவு கிடைச்சி மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலும் இழிவு கிடைப்பதை விட சிறைச்சாலைக்குள் போய்விட்டால் பேசாம ஒரு பாவமும் செய்ய தேவையில்லை, பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது, பேசாம இருந்து விட்டு போகலாம் என்று அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணினார்கள். அதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாடமாக சொல்லுகின்றான். இந்த வரலாற்றை நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாவம் என்கிறது உலகத்திலும் இழிவை தரும், மறுமையிலும் அது மிகப்பெரிய ஒரு இழிவைத்தான் கொண்டு வரும் என்ற அந்த பாடத்தை அல்லாஹ் தஆலா இந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக படித்து தருகிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த அழைப்பை, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சிறைச்சாலையிலே பல வருடங்கள் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் பிறகு அதிலே இருந்து பாதுகாத்து வெற்றியாளனாக மாற்றி எங்களுக்கு ஒரு பாடத்தை படித்து தருகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பாவம் என்கிறது மறுமையில் மாத்திரமல்ல உலகத்திலும் இழிவை தரும், மறுமையில் மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான இழிவை தரும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நகர்த்தலிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து முடியுமான அளவு தூரமாகி அல்லாஹ்வுடைய அந்த அன்பை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய ஒரு 60-50 வருடத்துக்கு முன்னால எங்களுடைய காலங்களை யோசித்து பாருங்கள். உலக வாழ்க்கையில எங்களுடைய பாட்டன்மார், எங்களுடைய தந்தைமார், அந்த அவர்களுடைய காலத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு 50 வருடத்துக்கு பின்னால் போய் பாருங்கள், ஒரு 60 வருடத்துக்கு பின்னால போய் பாருங்கள். அந்த காலத்துல பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு, இருந்தாலும் பாவம் செய்யறது மிக குறைவு. ஏன் தெரியுமா? அந்த காலத்து எங்களுடைய பாட்டனார்கள் இடத்துல, அப்பாக்கள் இடத்துல டிவி கிடையாது. அந்த காலத்துல டிவி இல்லை, அந்த காலத்துல ஹேண்ட்போன் இல்லை, ரேடியோ இல்லை, வானொலி எதுவுமே கிடையாது, இன்றைக்குள்ள எதுவுமே கிடையாது. வெறும் கையோடு இருப்பார்கள். அவர்களுடைய வேலையை சாதாரணமாக செய்து விட்டிருப்பார்கள். நேரம் இல்லை, பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது. டிவி இல்லை, ஹேண்ட்போன் இல்லை, ரேடியோ இல்லை, ஒன்றும் கிடையாது. உள்ளத்துக்குள்ள போட்டி பொறாமை இல்லை. அந்த கணக்கு அதை பற்றி தெரியாது. மிக மிக குறைவு, பாவம் செய்யறதுக்கு மிக குறைவு.
ஒரு வயல் வேலை சொல்லுவோம், வயல் வேலை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு 4-5 நாள் பிடிக்கும். அந்த வயலை விதைச்சி அதுக்கு உழுது அதை கலப்பை போட்டு மாடு போட்டு உழுது இப்படி எவ்வளோ வேலை இருக்கு. ஏன்னா பாவம் செய்யறதுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு வேலை இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு அந்த வயல்ல எல்லாம் செஞ்சு முடிஞ்சு நெல்லு வீசி போட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் முந்தி, இப்பதான் 3 மாசம் இல்ல 2 மாசம் இருக்கலாம். அப்ப 6 மாசம் 7 மாசம் காத்திருக்கணும் அந்த விளைச்சல் வரங்காட்டிலையும். அதுக்குள்ள எத்தனை வேலை. முந்தி எல்லாம் அந்த வயலுக்கு என்ன செய்வார்கள், கிளிவரட்ட போகணும், அது காவல் காக்க போகணும். அந்த வயல்ல குடிலொன்று கட்டி அங்க இருப்பார்கள். வீட்டுல இருந்து பெண்கள் உம்மா மாதிரி சாப்பாடு ஆகிட்டு போவார்கள். இப்படி ஒரு வகையான ஒரு வாழ்க்கை, உண்மையில் நல்ல வாழ்க்கை அது. ஏன்னா எந்த போட்டி பொறாமையில் அடுத்தவனை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, ஒரு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதுக்கு பிறகு வெள்ளாம அது அறுவடை காலத்துல கையால அறுவடை செய்யணும் வெள்ளாமைய. அதுக்கு பிறகு அதை கூட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும், சூடு மிதிச்சோணும், இப்படி எத்தனையோ வேலை. அதை நெல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் வரைக்கும் எத்தனையோ வேலை. அப்ப இந்த பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீடுகளில் பெண்கள் மாவிடிக்க வேணுமா, கொச்சிக்காய் இடிக்க வேணுமா, எல்லாமே தங்களுடைய கையால செய்யணும். இப்படி வீட்டு தோட்டங்கள்ல இந்த கவுப்பி பயிர் நாட்டுறது வேணுமா, அந்த வீட்டு தோட்டங்களை கொத்து அதை துப்புரவு பண்றது வேணுமா, இப்படி எல்லாரும் வேலைதான். ஏனென்றா இன்றைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அன்று இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மக்கள் பாவம் செய்து குறைவு. அந்த மக்கள் உண்மையில் மார்க்க அறிவு இல்லாம இருந்தார், மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. உண்மை அதுதான். இப்ப மாதிரி இப்ப கைக்குள்ள மார்க்கம் இருக்குது, ஹேண்ட் போன் எடுத்து அதுல படிக்கலாம். ஆனா அப்ப அப்படி இல்லை. உண்மையில் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைக்காமல் அவர்கள் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அந்த மக்களை மன்னித்து சுவர்க்கத்தில் அனுப்புவான், மாட்டுக்கிறது கிடையாது. குர்ஆன் பிறவுன் சம்பந்தமாக கேட்ட நேரத்தில் சொல்கிறது, அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இணை வைக்காமல் மட்டும் வாழ்ந்து மரணிச்சு போனாங்கண்டா என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். என்ற பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. இப்படியான ஒரு வேலைப்பாடுதான் அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தார்கள். உண்மையில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் அது. சிந்திச்சு பாருங்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்றைய காலகட்டம் சர்வ சாதாரணமாக இந்த பாவங்கள் மலிந்து கிடக்கிறது. இந்த பாவங்கள் மலிந்து கிடக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய கையுக்குள்ளே அந்த பாவங்கள் அப்படியே இருக்கிறது. ஹேண்ட்போன் இருக்கிறது, அதுல நாங்க எல்லாவற்றையும் பார்க்கலாம். முகநூல், பேஸ்புக் வேணுமா, அது எல்லாம் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மை இருக்கு, இல்லாமல் இல்லை. வாட்ஸ்அப் வேணுமா, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. டிக்டாக் வேணுமா, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. அதை பயன்படுத்துவதை பொறுத்துத்தான் நன்மையா தீமையா என்று தீர்மானிக்கலாம். ரெண்டுமே இருக்கு அதுல. அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுவை பயந்து, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இந்த பேஸ்புக் வழியாக பாவமான காரியங்களை பார்க்க கூடாது என்ற அல்லாஹ்வை பற்றிய பயம் வர வேண்டும். அந்த நிலையில் நான் மரணித்தால் என்னுடைய நிலை என்னவாகும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா உலகத்திலும் இழிவு கிடைச்சிரும், மறுமையிலும் இழிவு கிடைச்சிரும். அப்ப எல்லாமே இன்றைக்கு எங்களோட கைக்குள்ள இருக்குது. அதனால பாவம் செய்யறது மிக மிக இலகுவானது. அதே மாதிரி நன்மை செய்யறதும் இலகுதான். நன்மை செய்யறதும், நல்லதை பார்த்தா நன்மை செய்யலாம், தீமையை பார்த்தா தீமையான விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழில்நுட்ப வசதி எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு இடத்தில் கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறது. அதனால இந்த காலத்திலே நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலே தான் நானும் நீங்களும் வாழ்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தீமை எங்களுக்கு உலகத்திலேயும் இழிவையும் நாளை மறுமையில் இழிவையும் தரும் என்ற அந்த விடயத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நன்மை செய்கின்ற பணிகளிலே நாம் எம்மை ஈடுபடுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான தக்குவாதாரிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பாவங்கள் வகைப்படுத்தி கொண்டு போகலாம். இருந்தாலும் சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். உண்மையில் நமக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாகிவிட்ட ஒரு சில பாவத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு வீடுகளுக்குள்ளேயே நிறைய அநியாயங்கள், பாவங்கள் நடக்கிறது. ஆனால் அது ஒரு பாவமாக நம்முடைய சமுதாயத்தால் பார்க்கப்படுவது மிக குறைவாக இருக்கிறது. என்ன பாவம்? சர்வ சாதாரணமாகிவிட்ட பாவம் என்னவென்று சொன்னால், இந்த மச்சான் மதினி உறவு இருக்குது. இன்றைக்கு வீடுகளுக்குள்ளே நிறைய அநியாயங்கள், பாவங்கள் சர்வசாதாரணமாக இதன் ஊடாக நடக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மச்சான் மதினி உறவு என்கிறது, அதாவது தன்னுடைய சகோதரன் நானாவோ அல்லது தம்பியோ, அவங்களோட மனைவி எங்களுக்கு மைனி மதினி என்று சொல்லுவோம். அப்ப அல்லது ஒரு கணவனுக்கு அந்த மனைவியுடைய அக்கா தங்கச்சி அவர்கள் அவருக்கு மதினி என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலை எப்படி என்று சொன்னால், அவர்களோடு கதைப்பதில் தப்பு கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளேயே மதினி மச்சானோடு கதைக்கின்ற விதமும், மச்சான் மதினியோடு கதைக்கின்ற விதமும், கணவர் தன்னுடைய மைனியோடு தன்னுடைய மனைவியுடைய சகோதரிகளோடு கதைக்கின்ற விதமும் இன்றைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக வீடுகளிலே பார்க்கின்றோம். உண்மையில் மிகப்பெரிய ஒரு குற்றம் அது. கதைப்பதில் தவறில்லை. ஒழுங்கான முறையில் இஸ்லாம் வரையறுத்து சொல்லுகின்ற முறைப்படி கதைப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் எப்படி அந்த பழக்க வழக்கம் இருக்கு என்று சொன்னால், ஒரு மதினி என்று சொன்னா மச்சான் கையை பிடிச்சி மச்சான் என்று சொல்வது, அந்த மச்சானை மச்சானோடு கொஞ்சி விளையாடுவது, அதே போன்று மச்சான் மதினி என்று சொல்லி அவர்கள் கொஞ்சி விளையாடுவது, கிள்ளி பார்க்கிறது சமுதாயத்தில் இருக்கிறது. மச்சான் தானே என்று என்ன செய்வார்கள்? கிள்ளி விளையாடுவார்கள், கிள்ளி பார்ப்பார்கள், ஜோக் அடிப்பார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு இன்றைக்கு சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது. உண்மையில் மிகப்பெரிய தவறு. எந்த அளவுக்கு தவறு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள்? நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் அந்நிய பெண்கள் இருக்கின்ற இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்ப எச்சரிக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அஃபரஐதல் ஹம்வ, அப்படின்னு சொன்னா என்ற சகோதரன் மனைவி, அதாவது மதினி இருக்கிறாவே, நம்முடைய சொந்த நானோ அல்லது தம்பியோ, அவங்களோட மனைவி அவங்க மதினி இருக்கிறாவே, அவர விஷயத்துல என்ன சொல்றீங்க? ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறார்கள், அவங்க கொஞ்சம் பேசி விளையாடுகிறார்கள், பேசுகிறார்கள், ஒரே இடத்தில் சாப்பிடுகிறார்கள், ஒரே இடத்துல எல்லாரும் பயணம் போகிறார்கள், ஜோக் அடிக்கிறார்கள், கிள்ளி தொட்டு விளையாடுகிறார்கள். இப்படியான பல மதினி மச்சான் என்றால் அது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அல் ஹம் வல் மௌத், அந்த மதினி என்று சொன்னாலே மரணம் தான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மிகப்பெரிய பாவம், குற்றம் அது. அந்த பழக்கம் ஆரம்பத்தில் மச்சானாக இருந்தாலும் காலப்போக்கில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி பழகாதினால் கடைசியில அவர்கள் இருவரும் தொடர்பட்டு பல்வேறு வகையான தீங்குகள், விளைவுகள் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்புகள் அதிகம். அதனால அது ஒரு மரணத்து போன்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது நம்ம வீடுகள்ல நம்ம கவனிக்கிறதில்லை. ஒரு நம்ம எங்கட நானாவுடைய, அதாவது மதினி வீட்டுக்கு போறோம், நானாவுடைய வைஃப், எங்கட நானோட வைஃபுடைய வீட்டுக்கு நாங்க போறோம். அங்க நானா வீட்டுல இல்லையா, திரும்பி வந்து விட வேண்டும். இதுதான் சட்டம். இஸ்லாத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? நானா வீட்டுல இல்லையா, பிள்ளைகள் இருந்தா போயிருக்கலாம், வேறு கதை. மதினி மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாவா, நானா இல்லையா, தம்பி இல்லையா, உடனடியாக அந்த வீட்டிலே இருந்து மதினியோடு கதைத்து கொண்டிருக்க கூடாது, வந்து விட வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டம் எங்கே இருக்கிறது?
சகோதரர்களே, இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம். ஆகவே பாவங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக விடுகிறது. இது நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும். உலகத்திலும் அழிவை தரும், மறுமையிலும் நிரந்தரமான அழிவை தரும் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்னென்ன கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் உடன்பட்டு அதிலே நம்முடைய வாழ்க்கையை, இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாங்கள் கழித்து கடந்து சென்று உன்னதமான மூமின்களாக மாற வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.